Okay, so next topic, measures to control inflation. Keynes and Milton Friedman together suggested three measures to prevent and control of inflation. What are the three measures? Monetary measures, fiscal measures, and other measures. Fiscal measures suggested by J.M. Keynes. Other measures, both are combined, and monetary measures suggested by Milton Friedman. First, monetary measures. மானிட்ரி மெஷர்ஸ் பண அளவை வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத மானிட்ரி மெஷர்ஸ். தீஸ் மெஷர்ஸ் ஆர் அடாப்டட் பை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி. தே ஆர் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பேங்க் ரேட், அந்த வட்டி வீதத்திலே அதை இன்க்ரீஸ் பண்ணினா கடன் அளவெல்லாம் குறையும் அப்படின்றது. சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன் ஓப்பன் மார்க்கெட், யார் வேணாலும் வாங்கலான்னு விற்றான்னா அப்போவும் குறையும். கையில் இருக்க பணம்லாம் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும், அப்போ பீப்புள் ஸ்பெண்ட் பண்ணுறது குறைஞ்சிரும். தென் சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் எல்லாம் என்ன செய்யணும்னா இன்க்ரீஸ் பண்ணிடுறது. இதெல்லாம் அந்த டிட்டர்மினன்ஸ் ஆஃப் மணி சப்ளையில் படிச்சிருப்பீங்க, ரீகால் பண்ணி பார்த்துக்கும். தென் கன்சியூமர் கிரெடிட் கண்ட்ரோல், அந்த இஎம்ஐ அதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் தடுத்து நிறுத்துறது. அண்ட் ஹையர் மார்ஜின் ரெக்யர்மெண்ட்ஸ், ப்ராஃபிட் அதிகமாக வச்சு விற்கிறத குறைக்கிறது. அண்ட் ஹையர் ரெப்போ ரேட் அண்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபாலோ பண்ணுறது, அது பின்னாடி லெசனில் பார்க்கலாம். தீஸ் ஆர் த மானிட்ரி மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். செகண்ட் மெஷர் ஃபிஸ்கல். ஃபிஸ்கல் மீன்ஸ் ஃபினான்சியல் சம்பந்தமானது. ஃபிஸ்கல் பாலிசி இஸ் நவ் ரெகக்னைஸ்ட் as an important instrument to tackle an inflationary situation. The major anti-inflationary fiscal measures are the following. What are the measures ன்னு பார்த்தேன்னா, first reduction of government expenditure. Second, public borrowing and expand taxation. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபிஸ்கல் மெஷர்ஸ் மூலமாக இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். அதர் மெஷர்ஸ், த மெஷர்ஸ் ஆர் பி டிவைடட் ப்ராட்லி இன்டு ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ். These can be in regard to public distribution of scarce essential commodities through fair price shops, that is rationing. இந்தியாவில் எப்பெல்லாம் குட்ஸு வந்து ஸ்கேர்சிட்டியாக இருக்குதோ அப்போ கவர்மெண்ட் என்ன செய்வாங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி இந்த ரேஷன் ஷாப் மூலமாக எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இன் இந்தியா whenever shortages of basic goods has been felt, the government has resorted to import so that inflation may not get triggered. அப்போ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணிடலாம். Then long term measures. The long-term measures will require accelerating economic growth, especially of the wage goods, which have a direct bearing on the general price and the cost of living. விலை அதிகமாகறனாலையோ அவங்கள வாழ்க்கை தரம் இன்க்ரீஸ் ஆகும்போது டோட்டல் எக்கானமி என்னவாக இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ப்ரெசன்ட் கன்சம்ஷன், அப்போ அந்த கன்சியூமர்ஸோட கன்சம்ஷனை குறைச்சிட்டோன்னா அப்போ அந்த மிச்ச காசில் என்ன பண்ணுவாங்க, சேவிங்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாறி போயிடும். தென் த எக்கானமி ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிரும், க்ரோத் ஆயிரும் இன் த லாங் ரன். திஸ் வே மே கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். தென் மீனிங் ஆஃப் டீஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டீஃப்ளேஷன். த எசென்ஷியல் ஃபீச்சர் ஆஃப் டீஃப்ளேஷன் இஸ் ஃபாலிங் ப்ரைஸ். இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், டீஃப்ளேஷன் மீன்ஸ் ஃபாலிங் ப்ரைஸ், இன்ஃப்ளேஷன் மீன்ஸ் ரைசிங் ப்ரைஸஸ்ன்னு சொல்லியிருந்தோம். தென் ரெடியூஸ்ட் மணி சப்ளை அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டீஃப்ளேஷன்ஸ். தோ ஃபாலிங் ப்ரைஸஸ் ஆர் டிசைரபிள் அட் த டைம் ஆஃப் இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷனாக இருக்கும்போது விலையை கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அந்த ஃபாலின் ப்ரைஸ் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா ப்ரொடக்ஷனையும் எம்ப்ளாய்மெண்ட்டையும் ரெடியூஸ் பண்ணிடக்கூடாது. But if prices fall from the level of full employment, both income and employment will be adversely affected. அப்படி நடந்துச்சுன்னா இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படி ஆகாமல் பார்த்துக்கணும். தென் டிஸ்இன்ஃப்ளேஷன். Disinflation is a slowing down the rate of inflation by controlling the amount of credit. கடன் கொடுக்குற அளவு இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறதுனால தான் அது டிஸ்இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்லேருந்து ரிவர்ஸ் ஆவர் available to the consumers without causing more unemployment.
Disinflation may be defined as the process of reversing inflation without creating unemployment or reducing output in the economy. This is what called disinflation. எம்ப்ளாய்மெண்ட்டையோ ப்ரொடக்ஷனையோ எக்கானமிக் க்ரோத்தையோ என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. Then stagflation is a combination of stagnant economic growth, high unemployment and high inflation. Stagflation தேக்கம், தேங்கியர், இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா எது economic growth stagnant, high unemployment, high inflation, all these made combined together and form a stagflation. Then trade cycle, this is last topic in this lesson. The economic activity in a capitalist economy will have its periodic ups and downs. என்னன்னா ஒரு எக்கானமி வளர்ந்துட்டு இருக்கும்போது அதில் என்ன இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், ups and downs. The study of these ups and downs is called what? Study of business cycle or trade cycle or industrial fluctuation. ஏற்ற இறக்கங்களை தான் என்ன சொல்கிறாங்க, fluctuation சொல்லியிருக்கிறாங்க. Then meaning of trade cycle. A trade cycle refers to oscillations in aggregate economic activity, particularly in employment, output, income, etc. It is due to the inherent contraction and expansion of elements which energize the economic activities of the nation. The fluctuations are periodical, differing in intensity and changing in its coverage. இதெல்லாம் தான் என்ன கொண்டு வரும், அந்த பிஸ்னஸ் சைக்கிள், ட்ரேட் சைக்கிள், அந்த ஏற்ற இறக்கங்கள் சுற்றி வரதை கொண்டு வரும். Then the definition of trade cycle is a composed of periods of good trade. Good trade எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, rising prices, low unemployment, the percentage altering with periods of. Bad trade எப்படி இருக்குன்னா, falling prices, high unemployment percentage. இப்போல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ட்ரேட் சைக்கிள். குட் ட்ரேட் அண்டு பேட் ட்ரேட். குட் ட்ரேடில் அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகவும் ப்ரைஸ் வந்து ஹையாகவும் இருக்கும். அதே மாதிரி பேட் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாகவும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு அதிகமாக இருக்குது. அப்படி டிஃபைன் பண்ணது யாருன்னா ஜேஎம் கிங்ஸ். Then phases of trade cycle. There are 4 different phases of trade cycle is referred to as boom, recession, depression and recovery. பூம்னா உச்சத்தில் இருக்கிறது, எவ்ரி திங் இஸ் ஹை. ரெசஷன்னா அந்த உச்சத்துலேருந்து என்ன செஞ்சது, கீழே இறங்கி வர்றது. அப்படியே ரீச் ஆகிட்டே வந்தோன்னா டெப்ரெஷன், மந்தத்தில் போய் சேரும். அப்படியே மந்தத்தில் போய் சேர்ந்துச்சுன்னா அது திரும்ப என்ன செய்யணும், எக்கானமியை ரெக்கவர் பண்ணணும். தீஸ் ஆர் த 4 different phases of trade cycle. This is what a diagram of economic cycle, a phase of trade cycle. In x-axis time mentioned, in y-axis level of real output. The straight line shows growth and trend. First recession, we'll see, which leads to what, depression. After depression the economy may recover from depression, that is called and reach to boom, that is prosperity, நல்லா செழிப்பா ஹையா இருக்கும். After that boom it leads to recession, depression. This is what trade cycle, business cycle. எக்கானமி என்ன ஆகிட்டே இருக்கும், ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். ups and downs, ups and downs. First phase boom or prosperity phase. அங்கே என்னென்ன எல்லாம் சொல்லியிருந்தோம், எவ்ரி திங் இஸ் ஹைன்னு சொல்லியிருந்தோம். அப்போ the full employment, the movement of economy beyond full employment is characterized as boom period. இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா there is a hectic activity in the economy. எல்லாமே ஸ்பீடாக ஹையாக இருக்கும். Money wages rise, profits increase, interest rate goes up, the demand for bank credit increases, there is a all-round optimism, everything is high. This period is called what? Boom period or prosperity phase. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெசஷன். ரெசஷன் என்னது, வீழ்ச்சின்னு சொல்லியிருந்தோமா. The turning point from boom condition is called what? Recession. That is this is happen at higher rate than what was earlier. Generally the failure of a company or bank burstna திவால் ஆகுது, the boom and bring a phase of recession. Investment are drastically reduced, குறைஞ்சிட்டே வரும், ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும், income and profit also decline.
There is a panic in the stock market, மோசமான situation, and business activity show signs of dullness. Then liquidity preference of people rises. கையில் காசு வச்சுக்கிற ஆசை இருக்கு இல்லையா, கேஷ் ஹோல்டிங் ஆஃப் பீப்புள் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். மணி மார்க்கெட் என்னவாயிரும், டைட் ஆயிரும். திஸ் இஸ் வாட் ரிசெஷன் சிச்சுவேஷன். அண்ட் தேர்ட் ஃபேஸ் டிப்ரெஷன். அந்த ரிசெஷன்லேருந்து வந்து சேர்ந்தால் எங்கே வந்து சேரும், டிப்ரெஷன். டியூரிங் டிப்ரெஷன் த லெவல் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பிகம் எக்ஸ்ட்ரீம்லி லோ. பூமில் ஹைன்னு சொன்னதெல்லாம் இங்கே என்னவாயிரும், வெரி லோவாயிரும். த ஃபார்ம்ஸ் இன்கர் லாஸ், closure of business become common. The feature and ultimate result is unemployment. Interest, prices, profits, wage, everything is low. அதில் என்ன பார்த்துருந்தா everything is high in பார்த்துருந்தோம். Then agriculture class and wage earners would worse hit. ரொம்ப மோசமாக சஃபர் ஆவாங்க. Banking institution will be reluctant to advance loans to the businessmen. பிஸ்னஸ்மேன்ஸ்க்கு லோன் கொடுக்க நிறுத்திடுவாங்க. டிப்ரெஷன் இஸ் அ worst phase of business cycle. The extreme point of depression is called a trough because it is a deep point in business cycle. ட்ரஃப்னா குழியில் விழுந்துருவாங்க. Any person fell down deep could not come out from that without others help. மற்றவங்க ஹெல்ப் பண்ணாமல் குழியில் விழுந்தால் மேலே வர முடியாது. அது மாதிரி தான் எக்கானமி மேலே கொண்டு வர்றதுக்கு கவர்மெண்ட் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி கீன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறார். அப்போ தான் எக்கானமி டிப்ரெஷன்லேருந்து ரெக்கவர் ஆகும். அப்போ ரெக்கவரில் என்ன நடக்குன்னு பாரு. ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டிப்ரெஷன் ரெக்கவரி செட்ஸ் இன். திஸ் இஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஃப்ரம் டிப்ரெஷன் டு ரிவைவல் டுவர்ட் அப்ஸ்விங், மேலே போகிற கோட். இட் பிகின்ஸ் வித் அ ரிவைவல் ஆஃப் டிமாண்ட் ஃபார் கேபிட்டல் குட்ஸ். அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பூஸ்ட் த ஆக்டிவிட்டி, கவர்மெண்ட் பண்ணாங்களே அது. தென் த டிமாண்ட் ஸ்லோலி பிக்கப். In due course, the activity is directed towards an upswing with more production, more profit, more income, more wages, and more employment opportunity. The recovery may be initiated by innovation or investment or by government expenditure. That is called autonomous investment.